இன்றைய தினமலர் செய்தியில் 20 லட்சம் வாக்காளர்கள் முகவரி மாறியதால் அவர்களை தொடர்பு கொள்வதில் ஓட்டுச்சாவடி அலுவலர்களுக்கு சிக்கல். மேற்கு வங்கத்தில் குடிநீருக்கு பதில் தவறுதலாக அமிலம் ஊற்றி தயாரிக்கப்பட்ட உணவை சாப்பிட்ட 2 குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தின் 6 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்மதத்துடன் வாழ்ந்த பின் பிரிந்தால் ஆண் மீது பாலியல் வழக்கு போட முடியாது. சுப்ரீம் கோர்ட் அதிரடி தீர்ப்பு. இந்து கோவிலுக்கு நுழைய மறுத்த இராணுவ அதிகாரியின் நடத்தை மிக ஒழுங்கீனமாக உள்ளது என உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். பணி நீக்கம் செய்தது சரியே. இராணுவ அதிகாரிக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது மதசார்பற்றவராக நடந்து கொள்ளலாம். ஆனால் இவர் கிறிஸ்துவர் என்பதால் இந்து கோவிலுக்குள் நுழைய மறுத்துள்ளார். இதேபோல தமிழகத்தை வழிநடத்தும் முதல்வர் மதசார்பற்றவராக இருப்பது அவசியம்தானே. ஆனால் இங்கே இந்து பண்டிகை என்றால் வாழ்த்து கூட சொல்வதில்லை. இதற்கு உச்ச நீதிமன்றம் என்ன பதில் சொல்லும்? நகை பட்டறை உரிமையாளர் முகத்தில் மயக்க மருந்து அடித்து தாக்கி 80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க காசுகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை 7 கிணறு இடத்தில். வணக்கம்.